ஹலோ கைஸ், வெல்கம் டு கிராக்கர்ஸ் ஐஎஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்துஸ் வேலி சிவிலைசேஷனில் ஹைலி ரிப்பீட்டட் கொஸ்டின். நீங்கள் எஸ்எஸ்சியில் வந்து அதிக டைம் வந்து இந்துஸ் வேலி சிவிலைசேஷனில் எந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை வந்து நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக கம்பல் பண்ணி ஒரு 22 கொஸ்டின் எடுத்திருக்கேன். இதுக்கு எதுக்குமே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டேன். எதனால்னா இது வந்து அடிக்கடி கேட்ட கொஸ்டின். நீங்கள் ஆப்ஷன்ஸ் எல்லாம் படித்து வச்சிட்டிங்கன்னா, இல்லை ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா, இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அங்கே போகும்போது உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படாமல் இருக்கும். அதுக்காக வந்து நான் ஆப்ஷன்ஸ்லாம் இந்த டைம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து தேவைன்னா சொல்லுங்கள், நான் அதையும் கொடுக்குறேன். இந்த டேரெக்டாக நம்ம கொஸ்டின் போயிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சைடில் வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இது வந்து நம்ம கொஸ்டின்ஸ் 22 கொஸ்டின்ஸ் படித்ததுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லாஸ்ட் பேஜ்லேயும் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. பிகாஸ் அதுலேருந்து கேட்குறக்கான கேள்விக்கு அதிகமாக கேட்பாங்க. ஏன்னா நம்ம கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துட்டு போனால் இந்த யூஸ் இல்லை. அதனால் வந்து அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அதர் இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? டேரெக்டாக ஃபஸ்ட்டு கொஸ்டின் போயிடலாம். ஹூ அமாங் அதர்ஸ் வாஸ் ஒன் ஆஃப் த டிஸ்கவரி ஆஃப் இந்துஸ் வேலி சிவிலைசேஷன். இதுக்கு ஆன்சர் நீங்கள் எப்படி நோட்டில் எழுதுறீங்கன்னா, ஒவ்வொரு சைட்டில் வந்து எத்தனை சைட் இருக்குது, அந்த சைட்லேருந்து ஒவ்வொருத்தரோட பேர் ப்ளஸ் வந்து அவங்க எந்தெந்த சைட்டை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, எந்த இயர், இதெல்லாம் வந்து நான் சைடில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கடைசியில் இப்போ எழுதி வச்சுக்கோங்க. இல்லை கடைசியில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். செகண்ட் கொஸ்டின், விச் இந்துஸ் வேலி சைட் வாஸ் ஃபர்ஸ்ட் டு பி டிஸ்கவர்டு. ஃபர்ஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணி இந்துஸ் வேலி சைட் எது. தேர்ட் கொஸ்டின், த ஏர்லியஸ்ட் சிட்டி டிஸ்கவர்டு இன் இந்தியா வாஸ். ஃபோர்த் கொஸ்டின், த ஹரப்பன் சிவிலைசேஷன் வாஸ் டிஸ்கவர்டு இன் விச் இயர். எந்த வருஷத்தில் ஹரப்பன் சிவிலைசேஷன் டிஸ்கவர் பண்ணாங்க. ஃபிஃப்த்து கொஸ்டின் வந்து விச் சிட்டி வாஸ் எக்ஸவேட்டட் இன் 1922 இன் லர்ஹானா டிஸ்ட்ரிக்ட் ஆன் தி பேங்க் ஆஃப் ரிவர் இந்தஸ். சிக்ஸ்த்து கொஸ்டின், த ஆன்சியன்ட் சிட்டிஸ் ஆஃப் ஹரப்பன் அண்ட் மொஹெஞ்சதாரோ எமர்ஜ் அலாங்டு ஆன் தி பேங்க் ஆஃப் விச் ரிவர். செவன்த் கொஸ்டின், ஹரப்பா இஸ் சிச்சுவேட்டட் ஆன் தி பேங்க் ஆஃப் விச் ரிவர். எய்த் கொஸ்டின், த ஹரப்பன் சைட் ரோப்பர் வாஸ் சிச்சுவேட்டட் ஆன் த பேங்க் ஆஃப் விச் ரிவர். Ninth question, dash is the site of Indus Valley civilization which is not on the bank of river Indus. 10th question, the Harappan site Manda was situated on the bank of which river. அடுத்து 11th question, in which province of Pakistan is the site of ancient civilization of Mohenjo-daro located. 12th question, the Harappan site Amri is located at which state. ஓகே, இது ஒரு முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்டிருக்காங்க. 12th question. 13th question, which site of Indus Valley civilization was known as Oasis of Sindh. ஓகேங்களா? 14th question, which country has asked India to return the famous dancing girl statue from found at Mohenjo-daro. ஓகேங்களா? இது வந்து இந்த கொஸ்டின் வந்து டான்சிங் கேர்ளோட என்ன, நீங்கள் இன்னொரு கொஸ்டின் ஆட் பண்ணிங்க. இதுக்கு ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது டான்சிங் கேர்ள் வந்து என்ன ஒரு மெட்டலால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து, from which Harappan site evidence has been found for the plugging area. plugging area அதாவது அந்த அக்ரிகல்ச்சர் பண்ணதுக்கான ஒரு சைட்டு இங்கே கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க எவிடன்ஸ். அது 17, which Harappan site used mud bricks in ample for constructions of house. ஓகேங்களா? ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. மட் பிரிங்க்ஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணாங்க, மட் பிரிக்ஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணிக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து, which was the only in this site with an artificial dockyard, அதாவது போர்ட் டவுன். அது வந்து இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கொஸ்டின், ஹைலி ரிப்பீட்டட் கொஸ்டின் கூட. அடுத்து, 19th கொஸ்டின் என்னன்னா, எ கப்புள் பரியல் வாஸ் ஃபவுண்ட் ஃப்ரம் தி விச் ஹரப்பன் சைட். இது கப்புள் பரியல்னு கேட்பாங்க, இல்லைனா வந்து டபுள் பரியல். ஓகேங்களா? அந்த கொஸ்டின் வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. கப்புள் பரியல்னு கேட்டாலும் டபுள் பரியல்னு கேட்டாலும் ஒன்று தான். அடுத்து, விச் ஹரப்பன் சைட் இஸ் தாட் டு ஹேவ் டைரக்ட் சீ ட்ரேட் லிங்க் வித் மெசபடோமியா. எந்த ஹரப்பன் சைட் வந்து டைரக்ட் சீ ட்ரேட் வந்து மெசபடோமியா வச்சுருந்தாங்க, அதையும் பார்த்துக்குங்க. அடுத்து, த சிட்டி ஆஃப் லோத்தல் ஸ்டுட் பிசைட் எ ட்ரிபியூட்டரி ஆஃப் விச் ரிவர். லோத்தல் வந்து எந்த ஆற்றங்கரையோட இருந்துச்சு, அதை கேட்டிருக்காங்க. அடுத்து, லாஸ்ட் கொஸ்டின், விச் வாஸ் த ஒன்லி இன் திஸ் சைட் வித்தவுட் எ சிட்டாடல். இது வந்து இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்லேயே அடிக்கடி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ப்ளஸ் வந்து அம்பரி கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. இந்த 22nd கொஸ்டின் ப்ளஸ் வந்து 18th கொஸ்டின்லாம் டிஎன்பிஎஸ்சியில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்த்தலாம். இந்த கொஸ்டினுக்குலாம் நீங்கள் ஆன்சர் வந்து நீங்கள் ஓனாக யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். தெரியலனா உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் வந்து இதோட ஆன்சர் வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். இப்போ அடுத்து இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ஸ் இதெல்லாம் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கோ இதுலேருந்து கேள்வி வந்து கேட்டால் இதுலேருந்து கேட்குறக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா இதுலேருந்து கேள்வியே வருது. ஃபர்ஸ்ட் வந்து ஹரப்பா, அதாவது ஃபஸ்ட் வந்து சிட்டி ப்ளஸ் வந்து அது எந்த ஸ்டேட்டில் இருக்குது, இல்லை இந்தியா எந்த இடத்துல இருக்குது, ப்ளஸ் வந்து அது என்ன ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்குது, அது எந்த இயர் டிஸ்கவர் பண்ணாங்க, ப்ளஸ் வந்து யார் வந்து டிஸ்கவர் பண்ணால், யார் வந்து அந்த இடத்த வந்து அகலவாராய்ச்சி செஞ்சாங்க. இது 4 டீட்டெயில் இதில் இருக்குது. நான் லைனாக படிக்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஞாபகம் வச்சிட்டாலும் ஓகே, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் ஒரு டைம் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரிவிஷனாக இருக்கும், உங்களுக்கு பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹரப்பா, பஞ்சாப் பாகிஸ்தான் ராவி நதிக்கரை ஓரத்தில் இருந்துச்சு. 1921 டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. தயாராம் சாஹினி, இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அடுத்து, மொஹஞ்சதாரோ சிந்து, எந்த ஆற்றங்கரைனா இந்தஸ், 1922 ஆர்டி பானர்ஜி.
அடுத்து சுட்டிகோ ஜென்ரோ பலுச்சிஸ்தான் தஸ் ஆற்றங்கரை. இதெல்லாம் முக்கியமானது. நீங்கள் புதுசாக தெரியிறவங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை எழுதி வச்சுக்கோங்க. அது எழுதி வைக்க ரொம்ப பெஸ்ட்டு. 1931 அருள்ஸ்டெயின். அடுத்து சங்குந்தாரோ சிந்து இந்தஸ் 1931 எம்சி மஜுந்தார். ரோப்பர் இந்தியா பஞ்சாப் சுட்லஜ் 1953 ஒய்டி சர்மா. லோத்தல் குஜராத் போகோவா இல்லை சபர்மதி. ரெண்டுமே நீங்கள் ஒரே இதுதான், நீங்கள் எதை ஆப்ஷன் கொடுத்தாலும் நீங்கள் எழுதணும். அடுத்து 1953 அது எஸ்ஆர் ராவ் கண்டுபிடிச்சிருக்காரு. கலிபங்கன் எங்கே இருக்குன்னா ராஜஸ்தான் ககர் ஆற்றங்கரையில் 1951 ஏ கோஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்து அலிங்பூர் உத்தரப்பிரதேஷ் ஹிங்டன் ஆற்றங்கரையில் இருக்குது, 1974 ஒய்டி சர்மா கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்து பனவாலி ஹரியானா கஹர் ஆற்றங்கரை 1973 ஆர்எஸ் பிஸ்து கண்டுபிடிச்சிருக்காரு. தோலவிரா குஜராத்தில் இருக்குது, லுனி ஆற்றங்கரை 1967-68 ஜேபி ஜோஷி கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்து ரகிகர் கி ஹரியானா கஹர் ஆற்றங்கரை 1997 அமேந்தர்நாத் அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து கடைசி நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இது வந்து அதோட கொஞ்சம் முக்கியமானது. அதாவது எந்தெந்த எவிடன்ஸ் வந்து எந்தெந்த ஹரப்பன் சைட்லேருந்து கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து உங்களுக்கு டேரெக்டாக ஃபஸ்ட்லேருந்து போயிடலாம். ஃபஸ்ட்டு மொஹஞ்சதாரோ என்னென்ன கிடச்சிருக்குன்னா பசுபதி சீல் கிடச்சிருக்கு, ஸ்டோன் ஃபிகர் ஆஃப் அ ப்ரீஸ்ட் கிடச்சிருக்கு, டான்சிங் கேர்ள் கிடச்சிருக்கு, அப்புறம் கிரேட் பாத்தோட எவிடன்ஸ் அங்கே தான் இருக்குது, கிரானரி ஃபார் ஸ்டோரிங் கிரெயின்ஸ் அங்கே தான் இருக்குது, டெரக்கோட்டா ஃபிகர்ஸ் ஆஃப் மதர் காடஸ் அங்கே தான் கிடச்சிருக்கு, அப்புறம் பியர்மேன் ஸ்டாச்சு எல்லாமே மொஹஞ்சதாரோவில் கிடச்சிருக்கு. அடுத்து கலிபங்கங்களில் வந்து ப்ளக்கிங் மார்க்ஸ் கிடச்சிருக்கு, அப்புறம் வந்து ப்ரீஸ்ட் குவார்ட்டர்ஸு, ஃபயர் பிட்ஸு, டபுள் கிராப்பிங் பேட்டர்ன் ப்ளஸ் வந்து பிரான்ஸ் புல். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. பிரான்ஸ் புல் எங்கே கிடச்சுன்னு கூட கேட்கலாம். அது வந்து கலிபங்கன். சரிங்களா? அடுத்து வந்து சுட்டக்கோடராவில் வந்து பாட் பரியல், அதாவது பாட் பரியல் எங்கே கிடச்சிருக்குன்னா சுட்டக்கோடரா. அடுத்து தோலாவிரால் என்ன கிடச்சுன்னா மெகலத்திக் பரியல் வந்து தோலாவிரலா. டபுள் பரியல் எங்கே எவிடன்ஸ் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா லோத்தல். ஹரப்பா பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட் ஆக்சிஸ் R37 அண்டு ஹெச் சிமெட்ரி. இது வந்து உங்களுக்கு மேட்ச் மாதிரி கூட வைக்கலாம். டேரெக்டாக வந்து சுட்டுக்கோடரா தோலாவிரா லோத்தல் ஹரப்பா கொடுத்துட்டு இந்த பாட் பரியல் மெகலத்திக் டபுள் பரியல்லாம் நீங்கள் சஃபில் பண்ணி உங்களுக்கு மேட்ச் மாதிரி கூட கேட்கலாம். அடுத்து ஹரப்பாவில் வந்து ஆல்ரெடி பார்த்தது அந்த கிரேவியார்டு கிடச்சிருக்கு. அப்புறம் கஃபின் பரியல், அதாவது சபஃபெட்டியில் வச்சு பரியல் பண்ணோட எவிடன்ஸ். அப்புறம் கிரானரி வித் ஸ்மால் குவார்ட்டர்ஸ் கிடச்சிருக்கு. இந்த பரியல் சில்ட்ரன்ஸ் வேர் ஃபவுண்ட் வித் ஹெட் ஹேவிங் அ ஹோல் இந்த ஸ்கல் தட் இஸ் அ ரிசர்ச் கோயிங். அப்படின்னா இந்த இந்த எக்ஸிபிஷன் பண்ணும்போது குழந்தைங்களோட மண்டை ஓட்டில் சில பல ஹோல்ஸ் இருந்திருக்கு. அதுக்கான காரணத்தை வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து சங்குந்தாரில் வந்து பேங்கிள் ஃபேக்ட்ரி, அப்புறம் இங்க் பாட்டு, பிரெட் மேக்கிங் ஷாப்ஸ், அதாவது பிரெட் மேக்கிங் ஃபேக்ட்ரி எங்கே இருக்குன்னு அடிக்கடி கேட்டிருக்காங்க. பேங்கிளும் கேட்டிருக்காங்க. அதாவது இது வந்து முக்கியமானது. அதுக்கப்புறம் த ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆஃப் டாக் சேசிங் எ கேட், இது கூட அந்தளவுக்கு முக்கியமான இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது முக்கியமான கடைசி பாயிண்ட் ரொம்ப முக்கியம். த ஒன்லி சிட்டி வித்தவுட் அ சிட்டாடல், அதாவது ஒரு கோட்டை அமைப்பு காணப்படாத ஒரே இடம் ஹரப்பா சைடில் பார்த்திங்கன்னா சங்குந்தாரோன்னு சொல்கிறாங்க. அடுத்து லோத்தலில் வந்து ஆல்ரெடி பார்த்த டபுள் பெரியல் இல்லை ட்வின் பெரியல் இல்லை கப்புள் பெரியல் எது வேணால் சொல்லலாம். அடுத்து டெரக்கோட்டா மாடல் ஆஃப் பிளக்கு. அப்புறம் மேன்செஸ்டர் ஆஃப் இந்தியா ஹையஸ்ட் கிராப் ப்ரொடக்ஷன் வாஸ் விட்னஸ்ட். அதாவது லோத்தலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மேன்செஸ்டர் ஆஃப் இந்தியா, அதாவது அந்த ஹரப்பன் டைமில் வந்து இதுதான் மேன்செஸ்டர் ஆஃப் இந்தியா இருந்ததுன்னு சொல்லிட்டு லோத்தலில் சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து ஹை ப்ரொடக்ஷன் ஆஃப் கிராப்ஸும் அங்கே தான் வந்து எவிடன்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியம். நீங்கள் இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, ஒரு டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதோட வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு வந்து அந்த 22 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் அதில் பார்த்து எடுத்துக்கலாம். தேங்க்யூ.